जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவக்கோள்கள் துணையுடன் அனுகிரகத்துடன் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பூரண ஆசீர்வாதம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாரம் நம்மளுடைய ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். வாரம் மக்களுடைய ஆதரவுகள் நிறைய இருக்கு. சுவாமி நீங்க சொல்ற விஷயங்கள் சரியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வேலையில எல்லாம் ஸ்திரமா இருந்து அதை எதிர்பார்த்ததுடன் சீக்கிரமா அது நல்லபடியா நடந்து சந்தோஷமா இருக்கணும். திருமணமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நல்லா கூடி வந்து நீங்க பிறக்கக்கூடிய ஆவணி மாதம்லாம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். என்னுடைய பிரார்த்தனையும் அதுவே. அதனால தான் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மக்கள் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது மக்கள் அப்படிங்கிறது. அதனால இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை எப்படி இருக்கு, இந்த வாரத்துல நீங்க என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், செய்யக்கூடாது, எல்லாம் பெர்ஃபெக்டா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இம்மீடியட்டா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. சார் எனக்கு இந்த மாதிரி பேசணும், எனக்கு உங்ககிட்ட இம்மீடியட்டா பேசணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே பேசி அதற்கான தீர்வுகளை தீர்த்துக்கணும். ஏன்னா சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, பிறந்த ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி, ராசியாதிபதி, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கு, பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவ்ஸா இருக்கா, எப்படி இருக்கு, எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தால்தான் அது சிறப்பாக இருக்கும். சரியா? வாங்க 12 ராசி பலன்களை பார்ப்போம். 12 ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, என்ன தனித்தத்துவமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்க. வார ராசி பலன் எதற்கு அப்படின்னு சொன்னா, இந்த வாரம் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய வாரம். அதனால சுபம். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு எப்படி இருக்கு? உத்தரம் கன்னியா ராசி, ஹஸ்தம் கன்னியா ராசி, சித்திரை கன்னியா ராசி. சோ கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும் போது நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயம் திடீரென நகரும். குறிப்பாக வேலை, பணம் அல்லது ஆவணம் சம்பந்தமான முடிவு உங்கள் அடுத்த கட்டத்திற்கு வழி அமைக்கலாம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு சில விஷயம் நான் சொல்றேன், ஆரம்பத்திலே சொல்றேன். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதாவது கணக்கு போட்டு வாழ்வது நல்லது, தப்பே கிடையாது. ஆனா வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ கணக்கு போட்டு பார்த்துட்டே இருந்தன, அது வேறு ஒருவனுக்கு சொந்தமாகி விடும். இந்த வாரம் சரியான நேரத்தில் சரியான முடிவு தான் உங்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு போகும். சரியான நேரத்தில் சரியான முடிவு நீ எடுக்க வேண்டும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டாலே உனக்கு நன்னா இருக்கும். உங்கள் கணக்கு தவறாது, ஆனால் பிறர் கணக்கு பார்த்து கொண்டே இருந்தால் உங்கள் வாய்ப்பை நீங்களே தவற விடலாம். ஸோ அதையும் பார்த்துக்கோ. வேலையில் அக்யூரசி முக்கியம். நீங்கள் செய்யும் ஒரு சின்ன தவறு மேலதிக கவனத்திற்கு வரலாம். ஸோ கரெக்டா வேலை செய்யுங்க. ஆஃபீஸ்ல வேலை செய்யறதா, தனியார் கம்பெனியார், கவர்மெண்ட் செக்டார், ஸோ எதுல வேலை செஞ்சாலும் கொஞ்சம் கரெக்டா இருங்க. வீட்டு செலவு அல்லது சொத்து சம்பந்தமான செலவு ஆலோசனைகள் வரலாம். அதே போல இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகமாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, வீடு சம்பந்தமாக ஏதாவது ஒரு நல்ல செய்தி இந்த வாரத்துல வரத்துக்கான வாய்ப்புகள் வரும். கணக்கு வழக்குகள் சீராக இருக்கும். தொழில்ல புதிய ஆர்டர் அல்லது வாடிக்கையாளர்களுடன் நல்ல வருமானம் உருவாகலாம். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு. பார்ட்னர்ஷிப் என்றால் ஒவ்வொரு விஷயமும் எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். ஸோ அது பார்த்து துணையை எப்படி இருக்கும், கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க, துணையின் குறை பெரிதாக்கி பேசும் நிலை வரலாம். சின்ன தப்ப கூட பெருசா சண்டையா வரலாம். கவனமா இருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டா பேசுங்க. டிரான்ஸ்பரண்டா இருங்க. புரிந்து கொள்ளுதல் முயற்சி செய்யுங்கள். ஏற்கனவே பிரச்சனை உள்ளவர்களுக்கு பழைய விஷயம் மீண்டும் பேசப்படலாம். ஸோ கொஞ்சம் கரெக்டா பேசுங்க. கரெக்டா நடந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே நல்லது. அது ஒண்ணு. அடுத்ததாக திருமண பேச்சு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். திட்டமிட்ட படிப்பு சிறப்பு. அதிகமாக யோசித்தல், சிறிய குறையை பெரியதாக்குதல், பிறர் குறை கூறுதல், கணக்கு இல்லாமல் செலவு செய்தல், வாய்மொழி ஒப்பந்தம், ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து
மனதை குழப்பமடைய செய்தல், இதெல்லாம் இந்த வாரம் தவிர்க்கிறது நல்லது. அடுத்ததாக டைஜஸ்டிவ் டிஸ்கம்ஃபர்ட், அடுத்ததா சென்சிட்டிவ் அன்சிட்டி, ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ், இதெல்லாம் இருக்கு. ஸோ உடல்நிலையில கவனம் செலுத்திக்கோங்க. ஷேர் மார்க்கெட்ல பார்த்து செலவு பண்ணுங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்றேன். இந்த வாரத்துல கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்போது உன் சொந்தத்துல இருந்து ஒரு துக்க செய்தி வரலாம். உன் சொந்தத்துல இருந்து ஒரு துக்க செய்தி வரலாம், ஒரு இறப்பு செய்தி வரலாம் இந்த வாரம். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லைனை. துக்க செய்தி வரலாம். அப்படி வந்ததுன்னா எனக்கு இமீடியட்டா ஃபோன் பண்ணி சொல்லுங்க, இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஆனா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.